அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸுக்கு பாண்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வருவாங்க. நம்ம நிறைய கெஸ்ட் ஹவுஸ் பாண்டியில் வரோம். அதில் இது ஒன் ஆஃப் த கெஸ்ட் ஹவுஸ். ஓகேங்களா, ஒரு 3 ஸ்டாருக்கும் கீழே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸு. இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சார் பாத்ரூமில் 2 லைட் எரியல அப்படின்னு சொன்னாங்க. மீன்ஸ் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பேனல் லைட் போட்டு வச்சுருக்கேன். சாரி, பேனல் டைப்பு ஃபால் சீலிங் லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதோ பாருங்கள், 6 வாட் பேனல் லைட் போட்டு வச்சுருக்காங்க. வாம் லைட்டு 6 வாட் பேனல் லைட். இந்த லைட் வந்து எரியல சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க பாத்ரூமில். சரின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் வாட்டர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் அந்த சைடை க்ளோஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க மேலே. ஓகேங்களா, அந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஏன்னா கையை விட்டு காட்ட முடியாது. அதேமாதிரி இந்தமாரி பிளேட்டெலாம் எதுவுமே போடாமல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பிளேட்டெலாம் நம்ம போட்டு விடணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் வந்து 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பைப்பே போடல, டம்மியாக வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ரூம் எதுவுமே பாத்ரூம் அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத நான் ஒரு கெஸ்ட்டாக இருந்தால் நானும் அதை விரும்ப மாட்டேன். அதில் கேமரா வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த பாயிண்ட்டு டம்மி தான், இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இல்லை ஒரு ஓல்டர் ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஆனால் ஓல்டர் ஆப்ஷன் கொடுக்காம ஃபால் சீலிங் லைட்டு போட்ட நல்லது தான். இப்போ இது 2 இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கில் உங்கள் பேக்கில் ஒயர் இருக்குது. அதாவது மீன்ஸ் ஃபால் சீலிங்கில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஒர்க் பண்ணவங்க ஒழுங்காக க்ளோஸ் பண்ணல, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணவங்க. அதனால என்னென்னா எலி வந்து இந்த ஒயரை ஃபுல்லாகவே கடிச்சிடுச்சு. கடிச்சிச்சுன்றதால நம்ம ஒயரை ஃபுல்லாக இழுத்துட்டு புதுசாக ஒயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டருக்கு மேலே 1.5 ஸ்கொயர் நம்ம ஒயர் வாங்கி போட்டு, சில ஒயரை ஃபால் சீலிங் வந்து இழுக்கவே முடியல. ஓகேங்களா, நம்ம புதுசாக ஒயர் வாங்கி போட்டு இந்த எலி கடிச்சிருந்ததை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் மோஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் தான் நம்ம சேனலை பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, டெக்னீஷியன்லாம் வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா கூட இந்த வேலை செய்ய அலோவ் பண்ணாதீங்க. இதோ பாருங்கள், இல்லை வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸை ஒயர் கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 2.5 இன்புட் போட்டு அதில் அப்படியே ஃபேஸ் நியூட்ரல் டேப் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நாளைக்கு ஒரு ஃபால்ட்டுனா இந்த இடத்துல இந்தமாரி ஃபால் சீலிங்கை கட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஃபால் சீலிங்கை கட் பண்ணி பார்த்தா அதே ஃபால் சீலிங் மாரி வேணும்னா ஃபால் சீலிங்காரங்க கூப்பிட்டு இதெல்லாம் இந்த சேனலை வந்து கட் பண்ணி இந்த கட் பண்ண இருக்குல்ல ஃபால் சீலிங் இந்த ஜிப்சம் ஷீட், இதில் வந்து புதுசாக ஜிப்சம் ஷீட் கட் பண்ணி வச்சு இதை ஸ்க்ரூ பண்ணணும். ஓகேங்களா, பலவெல்லாம் வச்சு ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அதெல்லாம் அடிஷ்னல் வேலை. ஓகேங்களா, அப்படின்னா நாங்கள் மைக்கா ஷீட் வாங்கி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அடிஷ்னல் வேலை இல்லை. இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவுத்தில் இருக்கணும். டோட்டல் இந்த ரூமோட ஜங்ஷன் வந்து அங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே செவுத்தில் இருக்கணும். ஆனால் இங்கே இந்தமாரி இந்த டிசைன், இந்த பில்டிங்கை டிசைன் பண்ணாமல் காரி துப்பலாம் போல இருக்குது, அந்தமாரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம எப்போவுமே ஃபால் சீலிங்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர்லாம் அந்த ஜங்ஷன் பாக்ஸில் வைக்காதீங்க. ஃபால் சீலிங் கிடையாது, நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ்லேயும் இவ்வளோ ஒயர் வைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாத்ரூம் லைட் உள்ளன்னு சொல்லிட்டு பேக் என்ட்ரி அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் ஹோஸே கிடையாது. நான் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, பாத்ரூமுக்கு 2 லைட்டுக்கும் ஒரே சுவிட்ச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, தனித்தனி சுவிட்ச் வச்சுட்டாங்க, நான் ஒரே சுவிட்சாக கொடுத்துட்டேன். அதனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்ரூம்லாம் வேலை செய்யும்போது ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போடாமல் நேரடியாக, அதாவது சீலிங்கில் பாயிண்ட் கொடுத்து சீலிங்லேருந்தே ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போட்டு ஒயர் இறங்குற மாதிரி வச்சுன்னா எலி கடிக்கத்தை நம்ம குறைக்க முடியும். ஓகேங்களா, எலிக்கு வர்ற வழியை நம்ம எப்பவுமே வந்து ஃபால் சீலிங் தான் பொறுத்த வரைக்கும் அடைக்கணும். இவங்க அடைக்காமல் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எலக்ட்ரிக்கலில் சொல்கிறதுனா இந்தமாரி மொத்தமாக ஒரு ஜங்ஷனில் கொண்டு வந்து பல்காக ஒயர், இப்போ பாருங்கள், நியூட்ரல் லீடர் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஃபேஸ் லீடர் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க, எர்த் லீடர் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்தமாரி முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி பல்க்கு ஜாயிண்ட்லாம் வைக்காதீங்க. ஓகேங்களா, பல்க்கு ஜாயிண்ட்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் குறைச்சிருங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஓகேங்களா, அது தெரியுதா உங்களுக்கு மேலே ஃபேன் பாக்ஸு பாருங்கள், அந்த ஃபேன் பாக்ஸில் தான் ஒயரை எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்தமாரி தயவு செஞ்சு வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஒயர் எரிஞ்சிடுச்சு, எலி கடிச்சிட்டுலாம் அந்தமாரி ஃபால் சீலிங்கை கட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் தயவு செஞ்சு அந்தமாரி வைக்காதீங்க நண்பர்களே. இப்போ பாத்ரூம்லேருந்து நேராக பாத்ரூம் பாக்ஸ் இருக்குல்ல, சாரி மேலே காட்டிட்டேன் வீடியோவில், பாத்ரூம் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து டேரெக்டாக பாத்ரூமில் இருக்கிற லைட்டுக்கு பைப்பு போட்டுருக்கணும். ஓகேங்களா, அதுமாரி இவங்க எதுவுமே பண்ணல. ஓகேங்களா, அதுமாதிரி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுமாதிரி இந்த பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. யாரோ கைட்டி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, என்கிட்ட பழைய பிளேட்ஸ்லாம் எங்கேயும் தூக்கி போடாமல் வச்சுருப்பேன் பேக்கில். என் டூல் பேக்கில் எப்பவுமே கிடக்கும். அது நம்ம வண்டியில் ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்லேயும் கிடக்கும். ஓகேங்களா, அந்த பிளேட்லாம் போட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா, அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற வேலையை நீட் அண்ட் க்ளீனாக செய்யுங்க நண்பர்களே. அதனால் நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொன்னால் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸில் ஹெவியாக ஒயர் வைக்காதீங்க. ஃபால் சீலிங்கை பக்காவாக க்ளோஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் கிடையாது சொல்ல வரது. ஓகேங்களா, என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒயர்லாம் நம்ம என்னென்னா புதுசாக ஒயர் போட்டு தான் பாருங்கள், 1.5 ஸ்கொயர் ஃபேஸ் நியூட்ரல் போட்டு ஃப்ளெக்சிபிள் ஹோஸில் போட்டு பக்காவாக நம்ம இழுத்துறோம். இங்கே இப்போ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூமில் கொண்டு வந்து ஃபிட்டிங் கிட்ட நான் நிறுத்தியிருக்கேன். இதோ பாருங்கள், இந்த பேனல் லைட் இருக்குல்ல, 6 வாட் பேனல், அந்த பேனல் கிட்ட போனால் நான் நிறுத்தி வச்சுருக்கோங்க. இப்போ இதே நம்ம மேரிட் ஜாயிண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதேமாதிரி ஒயர் பார்த்தீங்கன்னா சில பேர் என்னென்னா மேலே வந்து இழுத்து விட்டால் கீழே வரைக்கும் தகுந்த மாதிரி ஃபால் சீலிங்கில் ஒயர் போடுறாங்க. ஓகேங்களா, அப்படி ஏன் போடுறீங்க எனக்கு அதான் புரிய மாட்டேது. டெக்னீஷியன்லாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃபால்ட்டு பார்க்கறதுனா, நான் மேலே வந்து ஒரு அடி தான் ஓப்பன் பண்ணியது ஃபால் சீலிங்கில். ஓகேங்களா, இழுத்து விட்டு ஏணி போட்டு பாருங்கள், ஒயர் அதிகமாக வச்சா தானே எலி கடிக்குது, ஒயர் தேவையான காஸ்ட் வைஸ் செலவு அதிகமாகுது. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நீங்கள் இவ்வளோ
மேலேருந்து கீழே வரைக்கும் அனுப்புனா 4 மீட்டர் ஒயர், 4 மீட்டர் 8 மீட்டர் 1.5. அப்போ ஒயர் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது? அது சும்மா தான் கிடக்கும் ஃபால்ஸ் சீலிங்கில். ஓகேங்களா, எந்த வித யூசேஜ் இல்லாமல் கிடக்கும், எந்த வித யூசேஜ் இல்லாமல் கிடக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபால்ஸ் சீலிங்லாம் ஒயரை கம்மியாக வைப்போம். 1 அடி வைங்க நண்பர்களே, அதிகபட்சம் 2 அடி கூட வைங்க, அதுக்கு மேலே வைக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ஜாயிண்ட் அடிச்சு ஜாயிண்ட்லாம் இன்ஸ்லிட் பண்ணுங்கள். நான் வேறு எதாவது சொல்ல வரல நண்பர்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் எடுக்கிறேன் நண்பர்களே. ஃபால்ஸிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ் விடாதீங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ஹோல்ஸ் விட்டுருக்காங்க, அதை வேணால் ஹோல்ஸ் விடாதீங்க. இப்போ இதெல்லாம் நாளைக்கு மைக்கா ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, அதனால் அதெல்லாம் ஹோல்ஸ் விடாதீங்க. சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.